1967 1977 நடந்த அதே விஷயம் இப்போ திரும்ப நடக்க போகுது. எம்ஜிஆருக்கு அடுத்து சினிமாவிலிருந்து வந்து முதல்வராக போகிற மற்றொரு நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததும் திமுக அதிமுகன்னு ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றான ஒரு மாற்று சக்தியாக தமிழக வெற்றிக்களம் உருவெடுத்திருக்கு. இப்படியான பல டாபிக்ஸ் பொது மேடைகளில் பேசுகிறதும் இன்டர்நெட்டில் பேசுகிறதும் ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஆனால் எலெக்ஷனில் நின்று மக்கள் மனசை ஜெயிச்சு ஓட்டு வாங்கி முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அளவுக்கு ஈஸியான காரியம் இல்லை. தாவேகா மக்கள் மனசை ஜெயிக்க இன்னும் எவ்வளோ வேகமாக ஓட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 80% அதிகமான மாவட்ட செயலாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தேர்வு செய்யப்பட்டுட்டாங்க. விஜய் அவர்கள் தளபதி அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருந்து ஒரு கட்சிக்கான தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு உயர்ந்துட்டாரு. இப்போது தாவேகாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே தலைவர் விஜய்க்கு தளபதிகளாக செயல்படணும். அப்படி செய்கிறது மூலமாக மட்டும்தான் மக்கள்கிட்ட இன்னும் நெருக்கமாக முடியும். இப்போ வர தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா அது விஜய் அப்படிங்கிற ஒரு முகம்தான். அவரோட முகத்துக்காகத்தான் தாவேகா கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுது. ஒருவேளை மக்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அது விஜய் அவர்களோட முகத்துக்காக தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி விழப்போகிற ஓட்டு எல்லாமே தாவேகா கட்சியோட ஓட்டு வங்கியாகவே மாறி போகணுமே தவிர ஒரு டெம்பரவரி ஓட்டாகவும் அது இருந்துடக்கூடாது. அப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னா விஜய் அவர்களோட முகத்தை தாண்டி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னாலே ஒரு சிறந்த சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படிங்கிற பெயரை மக்கள் மத்தியில் அவங்க எடுக்கணும். சமீபத்தில் நடந்த சுங்கச்சாவடி பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே அங்கங்க சில போராட்டங்களை அறிவிச்சு குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கங்க நடக்காம தமிழ்நாட்டோட அனைத்து பகுதிகளிலும் நடக்கணும். நாளுக்கு நாள் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே வருது. தினமும் காலையில் ஏதாவது ஒரு நியூஸ் அப்படி வந்துருது. தாவேகா தரப்புல பல இடங்கள்ல பெண்களை பாதுகாக்கிறதுக்காக குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறையவே நடத்தப்பட்டுச்சு. ஆனால் இது எல்லாமே அங்கங்கே தான் நடத்தப்பட்டுச்சு. ஆனால் இப்போ தமிழ்நாடு முழுக்க பெண்களையும் பெண் குழந்தைகளையும் பாதுகாக்கிறதுக்கு பாலியல் வன்கொடுமைகள்ல இருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படிங்கிற அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கட்சி தலைமையில இருந்து அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி தாமாவே முன்வந்து கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதெல்லாம் செயல்படுத்தியிருக்கலாம். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஏரியாவில் உங்கள் மாவட்டத்தில் தாவேகாவோட முக்கிய புள்ளியா நீங்க இருக்க முடியும். தாவேகான்னு சொன்னதும் விஜய் அவர்கள் ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி உங்க ஏரியால தாவேகான்னு சொன்னதும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் மக்களுக்கு ஆதரவா நீங்க செயல்பட்ட விஷயங்கள் ஞாபகத்துல வரணும். அதே மாதிரி திண்ணை பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு நல்ல விஷயத்த பண்ணா மட்டும் போதாது, அதை நம்ம ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், இந்த விழிப்புணர்வை நடத்த வேண்டியதுக்கான தேவை என்ன, இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை சம்பந்தப்பட்ட பகுதி மக்களுக்கு சிறு கூட்டம் நடத்தி விளக்கம் கொடுக்கணும். இந்த கூட்டத்தை திரும்ப திரும்ப நடத்தி மக்களை அரசியல் படுத்தணும். இதுக்கு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தான் முன் வரணும். கிட்டத்தட்ட 80% மாவட்ட செயலாளர்களுக்கான பதவிங்கிறது கொடுத்து முடிக்கப்பட்டிருக்கு. மாவட்ட செயலாளர்கள் அவங்கவுங்களோட பகுதிகளில் பெரிய பெரிய நகரங்கள்ல இருந்து சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் நிறைய கிளைகளை கட்டமைக்கணும். கிளை கூட்டங்களை நிறைய நடத்தணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் ஒரு அரசியலா மக்கள் அந்த கட்சியில் இருப்பாங்க. அப்படி இல்லைனா விஜய் அப்படிங்கிற செலிபிரிட்டிக்கு பின்னால தான் ஒரு ரசிகர் கூட்டம் நிற்கிற மாதிரி நிற்பாங்க. விஜய் அவர்கள் சொன்னதுதான், உங்களை யாரும் விசிலடிச்சான் குஞ்சுகள்னு சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிடக்கூடாதுன்னா அரசியல் அறிவுங்கிறது கண்டிப்பாக வேணும். அதை இந்த மாதிரியான முறைகள் மூலமாக மட்டும்தான் கற்றுக்க முடியும். தாவேகால இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆசைகள்ங்கிறது பெருசாக இருக்கு. ஆனால் அதுக்கான கல அரசியல்ங்கிறது அவங்களோட ஆசையை கம்பேர் பண்ணும்போது பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லாத மாதிரி இருக்கு. மக்களுக்கான பிரச்சனையை அதிகமாக எடுக்க தான் அந்த கட்சி ஒரு வலுவான கட்சியாக வளர்ந்துக்கிட்டு போகும். அது இல்லாமல் வெறும் மேடை பேச்சில் மட்டுமே அரசியல் நடத்திக்கிட்டு இருந்தா குறிப்பிட்ட ஓட்டு வங்கி கிடைக்குமே தவிர எதிர்கட்சின்ற அந்தஸ்து கூட கிடைக்காம போயிடும். நான் மேலே சொன்ன எல்லாமே தாவேகா மேலே மக்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இல்லை. இதெல்லாம் பண்ணும்போது தாவேகா கட்சி இன்னும் வலுவாகும் அப்படிங்கிற கருத்து தான். அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.